இப்போ நான் ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறதுக்கான ஒரு கதை வந்து யோசிச்சிருக்கேன். அந்த கதையை உங்ககிட்ட சொல்றேன், கேட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. சிட்டிக்குள்ள ஒரு கொலை நடக்குது. அந்த கொலையை பண்ண அக்யூஸ்ட வந்து கைது பண்ணிட்டாங்க. இப்போ ஒரு ரூம்ல ஒரு 5 பேர் உட்காந்து அந்த கொலையை பத்தி டிஸ்கஸ் பண்ண போறாங்க. உண்மையில அந்த அக்யூஸ் தான் அந்த கொலை பண்ணானா இல்லையா அப்படிங்கறத அவங்க டிஸ்கஸ் மட்டும் பண்ணி முடிவெடுக்க போறாங்க. அவ்வளவுதான் கதை. அதுக்கு மேல எதுவுமே இல்லை. இதுல ஃபிளாஷ்பேக் கட் கிடையாது. அந்த 5 பேரும் அந்த ரூம்ல உட்காந்து பேச போறாங்க. என்னடா கதை இது, இதெல்லாம் ஷார்ட் ஃபிலிம்ல எப்படிடா வியாபாரம் ஆகும் அப்படின்னு நீங்க கேட்க வர்றீங்க அப்படின்னா, இந்த கதையை ஒரு முழு நீள படமா எடுத்து அதை வியாபாரம் பண்ணி மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஆகி இன்னைக்கு வரைக்கும் ஒரு மிகப்பெரிய கல்ட் கிளாசிக் மூவியா வந்து பாக்குறாங்க. சோ இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதெல்லாம் ஒரு கதையா, இதெல்லாம் படமாக்க முடியுமா அப்படின்னு ஆச்சரியமா பார்த்த கதைகளை படமாக்கி எங்கேஜா ஸ்கிரீன் பிளே வச்சு மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஆகி இன்னைக்கு வரைக்கும் கல்ட் கிளாசிக்கா கொண்டாடப்படுற திரைப்படங்கள், ஹாலிவுட் திரைப்படங்கள் பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நிறைய பேர் நம்ம சினிமா போகன் சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற இன்ட்ரெஸ்டிங்கான சினிமா வீடியோஸ் எல்லாத்தையும் நீங்க பார்க்க முடியும். ஸோ இந்த கேட்டகரியில் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற திரைப்படம் 2002 வந்த ஃபோன் பூத். ஸோ இந்த படத்தோட கதை ரொம்ப சிம்பிள். நம்ம ஹீரோ அந்த பிஸி நியூயார்க் ஸ்ட்ரீட்டில் வந்து நடந்து போவார். அப்படி நடந்து போகும்போது ஒரு ஃபோன் பூத் வந்து இருக்கும். தொடர்ந்து அதில் ரிங் அடிச்சுட்டே இருக்கும். அவர் ஒரு ஃபோன் கால் பண்ண போவார், அது போகாது. அதுக்கப்புறம் ரிங் வந்துட்டே இருக்கும். நம்ம ஹீரோ வந்து எடுத்துருவார். எடுத்ததுலேருந்து படம் வந்து ஆரம்பிக்கும். அதாவது அந்த ஃபோன் காலில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீ அந்த ஃபோன் பூத்தை விட்டு நீ வெளியில் வந்தா உன்னை போட்டு தள்ளிடுவேன், ஏன்னா நான் உன்னை ஸ்னைப்பரில் எய்ம் வச்சிருக்கேன் அப்படின்ட்டு வில்லன் வந்து மிரட்டுவார். அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படிங்கிறது தான் முழு கதையும். ஆக்சுவலா இந்த படம் எந்த அளவு கிரேசி பிளாட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஃபோன் பூத், நம்ம ஹீரோ வாய்ஸ் ஓவர்ல தான் நம்ம வில்லன் அப்படிங்கிறவர் வந்து இருப்பாரு. கிளைமேக்ஸ்ல தான் வில்லனோட ஃபேஸ் ரிவீல் அப்படிங்கிறது வரும். ஆக்சுவலா இந்த படத்தோட கம்ப்ளீட் டீடைல்டு பிரேக் டவுன் அப்படிங்கிறது ஆல்ரெடி நம்ம சினிமா போகன்ல வந்து போட்டு இருக்கோம். ரொம்ப நாளைக்கு முன்னாடி போட்ட அந்த வீடியோ. ஸோ யாராவது பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டா கண்டிப்பா அந்த வீடியோல போய் பாருங்க. குறிப்பா இந்த கதை அப்படிங்கிறது 1960 இருந்து இந்த கதை வந்து பிச் பண்ணிட்டே இருக்காங்க. பட் 2002 தான் இந்த படத்தை கம்ப்ளீட்டா எடுக்க முடிஞ்சது. அதுவும் 10 நாள்ல இந்த படம் வந்து எடுத்திருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சூப்பரான சைஃபை திரைப்படம். ஸோ இந்த திரைப்படத்தோட பெயர் 2013 வந்த கோஹரன்ஸ். ஸோ கோஹரன்ஸ் திரைப்படத்தோட கதை ரொம்ப சிம்பிள். ஒரு குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஒரு டின்னர் பார்ட்டி வந்து அட்டென்ட் பண்ணுவாங்க. அந்த நேரம் ஒரு வால் நட்சத்திரம் வந்து கிராஸ் ஆகும். அந்த வால் நட்சத்திரம் கிராஸ் ஆகிற அந்த டைம் அப்போ நிறைய டைம் கிளிச் ஈவெண்ட்ஸ் வந்து நடக்கும். அந்த டைம் கிளிச் ஈவெண்ட் அப்போ ரியாலிட்டி வந்து ஸ்பிளிட் ஆகும். பேரலல் யூனிவர்ஸ் வந்து ஒன்னோட ஒன்று வந்து மோதிக்கும். அந்த மாதிரி நேரத்தில் இந்த குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க இல்லையா, இவங்களோட இன்னொரு வெர்ஷன் எல்லாமே வந்து இவங்க வந்து மீட் பண்ணுவாங்க. அதாவது அவங்களே இன்னொரு வெர்ஷனா இருப்பாங்க, அவங்க வந்து இன்னொரு யூனிவர்ஸ்ல இருப்பாங்க. 2 பேரும் ஒரே டைம்ல வந்து மீட் பண்ணிப்பாங்க. இது சொல்லும் போது நமக்கு டக்குன்னு தமிழ்ல வந்து ஒரு திரைப்படம் வந்து ஞாபகம் வரும், which is Black. ஸோ Black திரைப்படம் கம்ப்ளீட்டா கோஹரன்ஸோட இன்ஸ்பிரேஷன் அப்படிங்கிறது கிடையாது. ஸோ Black பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளிஃபைடா இருக்கும். ஏன்னா நம்ம ஒரு ஆடியன்ஸ்க்காக ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணியிருப்பாங்க. பட் கோஹரன்ஸ் வந்து ரொம்ப அட்வான்ஸ் அந்த ஒரு சயின்டிஃபிக் டேர்ம்ஸ் எல்லாம் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ கோஹரன்ஸ் திரைப்படத்துக்கு பின்னாடி இருக்க இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, படத்துக்கு ஸ்கிரிப்டே கிடையாது. ஸோ டைரக்டர் என்ன பிளான் பண்ணியிருக்காருன்னா, அந்த படத்தில் நடிக்கிற எல்லா ஹீரோஸையும் கூப்பிட்டு வந்து அன்னைக்கு ஒரு ஐடியா யோசிச்சு அப்படி 5 நைட்டு அவரோட வீட்டில் வந்து எடுத்திருக்காரு. அதுதான் கோஹரன்ஸ் திரைப்படத்தோட மிகப்பெரிய வெற்றியா நான் பார்க்குறேன். அதாவது கதையே இல்லாம அந்த ஆக்டர்ஸை நேச்சுரலா பெர்ஃபார்ம் பண்ண வைக்கிறது. இன்ஃபேக்ட் அவங்களுக்கு சீன் பேப்பர் கூட கொடுக்க மாட்டாங்களா, நம்ம லோக்கி மாதிரி தான் சீன் பேப்பர் கூட தராம ஜஸ்ட் அந்த சிச்சுவேஷனை வந்து நரேட் பண்ணிட வரான். அதுக்கு அடுத்து என்ன மாதிரி சிச்சுவேஷன் வரப்போகுது, ரியாலிட்டியில இருக்க போறாங்களா இல்ல பேரலல் யூனிவர்ஸ்ல இருந்து இன்னொரு கேரக்டர் வரப்போதா அப்படின்ற எந்த ஐடியாவும் சொல்ல மாட்டாராம். ஜஸ்ட் அந்த சீன்ல என்ன பண்ண போறீங்க அப்படிங்கிற சொல்லுவாங்களாம். ஆக்டர்ஸா இம்ப்ரோவைஸ் பண்ணி நடிச்சிருக்காங்க. ஸோ அந்த அளவு ஒரு கால்குலேட்டிவே இல்லாம எடுக்கப்பட்ட ஒரு திரைப்படம். ஆனா அவ்வளோ சூப்பரா ஸ்கிரீன் பிளே பண்ணியிருப்பாரு டைரக்டர். இன்ஃபேக்ட் சைஃபை இந்த பேரலல் யூனிவர்ஸ் கான்செப்ட்லயே ரொம்ப சூப்பரா அதே நேரத்தில் லோ பட்ஜெட்ல எடுக்கப்பட்ட ஒரு திரைப்படம் தான் வந்து கோஹரன்ஸ். ஸோ நம்மளாம் யோசிப்போம் இல்லையா, அந்த டைம் டிராவல் மூவினா பயங்கரமா செலவாகும், டைம் மிஷின்ஸ் எல்லாம் வைக்கணும், அதுக்கெல்லாம் பயங்கர பட்ஜெட் ஆகும் அப்படின்ட்டு. ஒரு வீட்டுக்குள்ள அழகா ஒரு குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸை வச்சு முடிச்சிட்டாரு ஒரு சூப்பர் சைஃபை திரைப்படம் தான் வந்து கோஹரன்ஸ்.
அடுத்து நம்ம பார்க்க போற ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான திரைப்படம். இப்படியெல்லாம் ஒரு கதை வச்சு நம்மளால படம் பண்ண முடியுமா அப்படின்னு நம்மள ஆச்சரியப்படுத்தின ஒரு சூப்பரான திரைப்படம் 1957ல வந்த த 12 Angry Men. ஸோ இந்த படத்தோட கதை ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஒரு அக்யூஸ்ட், ஒரு அக்யூஸ்ட் வந்து அரெஸ்ட் பண்ணியிருப்பாங்க, கில்ட்டி அவன் தான் அப்படின்ற மாதிரி. இப்போ ஒரு 12 நீதிபதிகள், ஜூரர்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ அவங்கள ஒரு ரூம்ல வந்து லாக் பண்ணிடுறாங்க. எதுக்காக அப்படின்னா, உண்மையிலேயே அந்த சஸ்பெக்ட்னு வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க இல்லையா, அவன் தான் அந்த கொலை பண்ணானா இல்லையா அப்படிங்கிறத எல்லாருமே டிஸ்கஸ் பண்ணி முடிவு எடுக்கணும். ஆரம்பத்தில் 11 பேருமே அவன் தான் கில்ட்டி, அவன் தான் வந்து கொலை பண்ணியிருக்கான் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லுவாங்க. அதில் ஒருத்தர் மட்டும் அவன் கொலை பண்ணியிருக்க மாட்டான் அப்படிங்கிறத வந்து அப்ஜெக்ட் பண்ணுவார். அதுக்கப்புறம் நடக்கும் இல்லையா, அதுதான் இந்த படத்தோட மிகப்பெரிய பலமாக வந்து பார்க்குறேன். ஏன்னா இந்த படத்தில் வந்து எந்த ஒரு ஃப்ளாஷ்பேக் கட்டு இருக்காது, எந்த ஒரு இன்டர் கட்டுமே இருக்காது, எந்த ஒரு த்ரில்லிங்கான ஸ்பைன் சில்லிங்கான அந்த மாதிரி எந்த சீனுமே இருக்காது. 12 பேரும் மண்டை வெடிக்கிற அளவு டிஸ்கஸ் பண்ணிப்பாங்க. ஃபஸ்ட்டு வந்து ஒருத்தர் வந்து அப்ஜெக்ட் பண்ணுவார், அதுக்கப்புறம் இன்னொருத்தரும் சேர்ந்து அப்ஜெக்ட் பண்ணுவார், அடுத்து இன்னொருத்தரும் சேர்ந்து அப்ஜெக்ட் பண்ணுவார். இந்த மாதிரி அந்த அப்ஜெக்ஷன் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும், அந்த டென்ஷன் அப்படிங்கிறது கூடிக்கிட்டே இருக்கும். நம்ம படம் பார்க்க ஒரு 12 பேர் டிஸ்கஸ் பண்ணுற படம் மாதிரியே இருக்காது. ஒரு த்ரில்லர் படம் எந்த அளவு ஒரு இன்டென்சிட்டி கொடுக்குமோ, எந்த அளவு ஒரு டென்ஷன் கொடுக்குமோ, ஒரு கன் பாயிண்டில் ஒரு சீன் எப்படி மூவ் ஆகுமோ, அதை விட ஒரு ஷார்ப்பாக அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போகிற ஒரு திரைப்படம் தான் வந்து 12 Angry Men. ஸோ அந்த 12 Angry Men திரைப்படத்தோட கான்செப்ட் ரொம்ப சிம்பிள் தான். ஆனால் அந்த படத்தோடைய டைலாக்ஸ், ஸ்க்ரீன் பிளே, அவங்க கொண்டு போன விதம், வேர்ட் ஆஃப் எக்ஸ்சேஞ்சு, இந்த மாதிரி பல இன்ட்ரெஸ்டிங்கான ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட ஒரு சூப்பரான திரைப்படம் தான் வந்து 12 Angry Men. அடுத்து நம்ம பார்க்க போகிற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சூப்பரான ரோட் ட்ராவல் திரைப்படம். ஸோ இந்த திரைப்படத்துடைய பெயர் 2013 வந்த லாக்கி. ஈவன் லாக்கி அப்படிங்கிற ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் மேனேஜர், அவர் ஒரு முக்கியமான ரீசனுக்காக ஒரு ரோட் ட்ராவல் அப்படிங்கிறது போகிறாரு. ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து அவரோட காரில் வந்து போகிறாரு. அப்படி காரில் அவர் ட்ராவல் பண்ணும்போது அவருக்கு ஒரு 3 ஃபோன் கால் வருது. அந்த 3 ஃபோன் காலில் அவர் ஒரு மிகப்பெரிய தவறு ஒன்று பண்ணியிருப்பாரு. அதை வந்து கன்ஃபஸ் பண்ணுவார். அந்த கன்ஃபெஷன் அப்படிங்கிறது என்ன மாதிரி போய் முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவரோட ப்ரொஃபஷனல் அண்ட் பர்சனல் லைஃப்பை வந்து மிகப்பெரிய ஒரு பாதிப்புக்கும் ஒரு கேள்விக்குறிக்கும் வந்து உருவாக்கும். அப்படி அந்த கன்ஃபெஷன் அப்படிங்கிறத அவர் பண்ணாரா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட முழு கதை. ஆக்சுவலாக அந்த படம் என்ன மாதிரி போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் அந்த கார் எடுக்கிறதுல இருந்து படம் அப்படிங்கிறது பொறுமையாக ஆரம்பிக்கும். அந்த ஃபர்ஸ்ட் ஃபோன் கால் வருது இல்லையா, அந்த ஃபர்ஸ்ட் ஃபோன் கால்லேருந்து படம் வந்து சூடு பிடிக்க ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் படம் வந்து ஜெட்டு வேகம் தான். ஆக்சுவலாக இவர், அந்த காரு, அந்த ஃபோன் கால், இது மட்டும்தான் முழு படமும். ஆக்சுவலாக அந்த ட்ராவல், அப்படியே அந்த ரோட்டில் போவாங்க இல்லையா, அந்த ட்ராவல், இவ்வளோதான் அந்த கதை, இவ்வளோதான் இந்த படம். அதை எவ்வளோ அழகாக சஸ்பென்ஸ்ஃபுல்லாக நிறைய ட்விஸ்ட் வச்சு சூப்பராக ஸ்க்ரீன் பிளே பண்ணியிருப்பாரு டைரக்டர். கண்டிப்பாக இந்த படம் வந்து பாருங்கள். ஆக்சுவலாக இந்த படம் பார்த்தீங்கன்னா வெறும் 6 நாள் தான் வந்து ஷூட் பண்ணியிருக்காங்க. அதாவது வந்து 6 நைட் இவர் வந்து காரில் வந்து ட்ராவல் பண்ணுறாரு. அதே நேரம் அந்த ஃபோன் கால்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஏரியாவில் பக்கத்தில் என்னென்ன ஹோட்டல்லாம் இருக்கோ அந்த ஹோட்டலில் வந்து மற்ற ஆர்டிஸ்ட்லாம் புக் பண்ணி அங்கேருந்து ஃபோன் பண்ணுவாங்க. ஸோ தட் எந்த ஒரு சிக்னல் ப்ராப்ளமும் வரக்கூடாது, கரெக்டாக அந்த கால்ஸ் எல்லாம் வந்து ஆடியோவில் வந்து ரெக்கார்ட் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ அந்த அளவு வெறும் 6 நைட்ல பிளான் பண்ணி ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான திரைப்படம் வந்து எடுத்திருக்காங்க. ஆக்சுவலா இந்த மாதிரி ஒரு திரைப்படம் நம்ம ஊர் பெரிய ஸ்டார் யாராவது நடிச்சா செம்மையா இருக்கும். எனக்கு நிறைய ஸ்டார்ஸ் வந்து மைண்ட்ல வருது. நீங்க இந்த படம் பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களோட ஃபேவரட் ஸ்டார் இந்த படத்துல நடிச்சா எப்படி இருக்கும் அப்படிங்கறத வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்து நம்ம பார்க்க போற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பயங்கர த்ரில்லிங்கான ஒரு மூவி தான் 2010 வந்த பரீடு. ஸோ இந்த படத்தோட கதை ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஆக்சுவலாக இந்த மாதிரி கதையெல்லாம் நம்ம ஸ்க்ரீன் பிளே பேப்பரில் எழுதினாலே என்னடா இவ்வளோ போர் அடிக்குது அப்படின்ற மாதிரி தான் வந்து யோசிப்போம். ஆனால் அப்பேற்பட்ட ஒரு கதையை அவ்வளோ சூப்பராக த்ரில்லிங்காக வந்து எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. ஈராக்ல ஒரு அமெரிக்கன் சிவிலியன் வந்து ஒரு கம்பெனி கீழே வந்து லாரி டிரைவராக வந்து வேலை பார்ப்பாப்ல. அங்கே வந்து ஒரு குளறுபடி அப்படிங்கிறது நடக்கும். ஒரு இயக்கம் வந்து இவரை வந்து அமெரிக்கன் சிவிலியன் இல்லையா, ஸோ அமெரிக்கன் அத்தாரிட்டியை மிரட்டுற விதமாக இவரை கடத்தி கொண்டு போய் ஒரு சவப்பெட்டிக்குள்ளே வச்சு மண்ணுக்குள்ளே வந்து புதைச்சிருவாங்க. ஆக்சுவலாக இதை வந்து காட்ட மாட்டாங்க, இதுதான் பிளாட். ஆக்சுவலாக படம் ஓப்பன் ஆகுறதே பார்த்தீங்கன்னா அவர் அந்த சவப்பெட்டிக்குள்ளே வந்து கண்ணு முழிப்பார். அவர்கிட்ட ஒரு லைட்டர் இருக்கும், ஒரு ஃபோன் இருக்கும், அந்த ஃபோனில் சிக்னல் வந்தும் போகுமா இருக்கும். இப்படி ஒரு சிச்சுவேஷனில் வந்து நம்ம ஹீரோ மாட்டிக்கிட்டாரு. இவர் எப்படி தப்பிக்கிறாரு, தப்பிச்சாரா இல்லையா அப்படிங்கிறது தான் வந்து கதை. இந்த மாதிரி ஒரு கதையை எப்படி யோசிச்சு எடுத்திருப்பாங்க அப்படின்னு நினைச்சாலே பயங்கர பிரமிப்பாக இருக்கு. ஆக்சுவலாக இந்த படத்தோடைய ஹீரோ வந்து ரயன் ரெனால்ட்ஸ், விச் இஸ் டெட்பூல், நம்ம தலைவன். அந்த சவப்பெட்டி அப்படிங்கிறது நமக்கு எப்படி காட்சிப்படுத்திருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோ கன்ஜஸ்டடாக இருக்கும். ஆக்சுவலாக அவர் வந்து ஹைட்டாக இருப்பார் இல்லையா, அவர் காலை சுருக்கி மடக்கி அந்த சவப்பெட்டிக்குள்ள
வீடியோவில் அவர் தவிக்கிற தவிப்பு இருக்குல்ல, அதை அப்படியே அவ்வளோ சூப்பராக வந்து கேப்சர் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக இது மேக்கிங் பின்னாடியும் வந்து அவ்வளோ சுவாரஸ்யம் இருக்கும். அந்த சவப்பெட்டி அப்படிங்கிறது மேக்கிங் வைஸ் பார்த்தீங்கன்னா 16-17 சவப்பெட்டி வந்து பில் பண்ணியிருக்காங்க. அதாவது அந்த மாதிரி சவப்பெட்டி வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. எதுக்காக அப்படின்னா உங்களுக்கு அந்த கரெக்டான கேமரா ஆங்கிள் வேணும் அப்படிங்கிறதுக்காக. இன்ஃபேக்ட் இந்த திரைப்படம் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க ரயன் ரெனால்ட்ஸ் அந்த சவப்பெட்டி, அந்த லைட்டரில் வர்ற வெளிச்சம், செல்ஃபோனில் வர வெளிச்சம், இதை மட்டுமே வச்சு அவ்வளோ சூப்பராக டிஃப்ரெண்ட் ஆங்கிள்ஸில் நமக்கு எங்கேயுமே போர் அடிக்காமல் கொண்டு போயிருப்பாங்க இந்த திரைப்படம். அதே மாதிரி இந்த திரைப்படம் எடுக்கும்போது ரயன் ரெனால்ட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா நிறைய தடவை பேனிக் அட்டாக் அப்படிங்கிறது வந்திருக்கு. ஏன்னா முழுக்க அந்த ஒரு கன்ஜஸ்டடான ஸ்பேஸில் நடிக்கிறது இருக்கு இல்லையா, அது வந்து பயங்கர சவாலாக இருக்கும். அதை எப்படியோ ஒரு வழியாக நடித்து முடிச்சிட்டாரு ரயன் ரெனால்ட்ஸு. ஸோ இந்த திரைப்படமும் நமக்கு பார்க்குறதுக்கு அவ்வளோ த்ரில்லிங்காக இருக்கும். கடைசி வர அவர் தப்பிப்பாரா இல்லையா அப்படிங்கிற அந்த டென்ஷனை நமக்கு கொடுத்துட்டே இருப்பாங்க. அதுதான் இந்த திரைப்படத்தோட மிகப்பெரிய வெற்றியாக வந்து நான் பார்க்குறேன். அடுத்து நம்ம பார்க்க போகிறது 12 Angry Men மாதிரியே ஒரு கான்வர்சேஷன் ட்ரிவன், அதே நேரத்தில் ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான வித்தியாசமான கதை கொண்ட ஒரு திரைப்படம். 2007 வந்த த மேன் ஃப்ரம் எர்த். ஸோ இந்த திரைப்படத்தோட கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு காலேஜ் ப்ரொஃபஸர், அவருக்கு அந்த ஃபேர்வெல் அப்படிங்கிறது நடக்க போகுது. அவர் வீட்டுக்கே அவரோட கலீக்ஸ் வந்து சர்ப்ரைஸ் பண்ணுறாங்க. என்னடா திடீர்னு வந்துட்டீங்க அப்படின்ற மாதிரி அவரும் ஆச்சரியப்படுறாரு. அதுக்கப்புறம் அவங்க அந்த ஃபேர்வெல் பார்ட்டி அப்படிங்கிறது அவரோட வீட்லேயே வந்து ஆர்கனைஸ் ஆகுது. அந்த கான்வர்சேஷன்ஸ் அப்படிங்கிறது பில்ட் ஆகிட்டே இருக்கு. அவங்க எல்லாரும் ஜாலியாக பேசிகிட்டே இருக்காங்க. அப்போ அவரோட வீட்டில் சில விஷயங்கள்லாம் அவரோட கலீக்ஸ் வந்து ஐடென்டிஃபை பண்ணுறாங்க. அதை ஐடென்டிஃபை பண்ணதான் ஒரு விஷயம் வந்து தெரிய வருது. அந்த ப்ரொஃபஸர் இருக்காரு இல்லையா, அவரு கிட்டத்தட்ட 14,000 வருஷமா வாழ்ந்துகிட்டு இருக்காரு சாவாம. எல்லாருக்குமே ஆச்சரியமாகுது. ஏன்னா ஒவ்வொரு விஷயமும் அவர் வீட்டுல இருந்து எடுக்கும்போது, ஆமா இது அந்த காலத்துல நான் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லுவாரு. எல்லாரும் ஆச்சரியமா பார்ப்பாங்க. எப்படியா ஒருத்தன் 14,000 வருஷம் உயிரோட இருக்க முடியும், உண்மையிலேயே அப்படிதானா இல்லை நம்ம கிட்ட பொய் சொல்கிறானா அப்படின்ற மாதிரி ஒரு டிஸ்கஷன்ஸ் அப்படிங்கிறது நடக்கும். ஆக்சுவலாக அந்த கான்வர்சேஷன்ஸ் இருக்கு இல்லையா, அவங்களோட கலீக்ஸ் எல்லாருமே அவங்க ஒவ்வொரு ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட் பேசும்போதும் இவருக்கு ஒரு கனெக்ஷன் வந்து அந்த ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட்ல வந்து இருக்கும். இந்த மாதிரி சூப்பராக ஒரு கான்வர்சேஷன் ட்ரிவன் மூவி தான் வந்து த மேன் ஃப்ரம் எர்த். ஆக்சுவலாக இந்த படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆரம்பத்தில் ஒரு மாதிரி பொறுமையாக போகும். பட் போக போக அந்த ஒவ்வொரு ஹிஸ்டாரிக் ஈவெண்ட்டு இவர் கனெக்ட் பண்ணுற விஷயம், உண்மையிலேயே இந்த மனுஷன் 14,000 வருஷம் வாழ்ந்தானா இல்லை சும்மா பொய் சொல்றானா அப்படிங்கிறத கவர் பண்ணி அதை எப்படியாச்சும் அன்பிரேக் பண்ணோம் அப்படின்ட்டு அவங்களோட கலீக்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணுவாங்க இல்லையா, அவ்வளோ சூப்பரா இன்ட்ரெஸ்டிங்கா போகக்கூடிய ஒரு திரைப்படம் தான் த மேன் ஃப்ரம் எர்த். ஸோ இந்த திரைப்படமும் 12 Angry Men மாதிரி தான். எந்த ஒரு ஃபிளாஷ்பேக் கட் போகாது, எந்த ஒரு இன்டர் கட்டும் இருக்காது, எந்த ஒரு ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் அப்படிங்கிறது முன்னாடி போயிட்டு பின்னாடி வர்றது அந்த மாதிரி எந்த ஒரு விஷயமும் இருக்காது. ஜஸ்ட் பிளெயினான கான்வர்சேஷன்ஸ். பட் அந்த கான்வர்சேஷன்ல எவ்வளோ தூரம் அந்த படத்தை இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போக முடியும், எங்கேஜிங்காக கொண்டு போக முடியும், நமக்கு பார்க்க அந்த படத்துக்குள்ள முழுசா போயிடுவோம். அடுத்து என்ன அப்படிங்கிற அந்த இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டரை கிரியேட் பண்ணதான் இந்த படத்தோட மிகப்பெரிய வெற்றியா நான் வந்து பார்க்கிறேன். ஃபைனலாக நம்ம பார்க்க போகிற ஹாலிவுட் திரைப்படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என் தலைவன் ஆல்ஃப்ரெட் ஹிட்ச்காக் எடுத்த த ரியர் விண்டோ. இந்த படத்தோட கதை அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ரொஃபஷனல் ஃபோட்டோகிராஃபர், அவருக்கு காலில் வந்து ஒரு சம்பவம் நடந்திருக்கும். அதனால் வீட்டோட வீல் சேரில் வந்து இருப்பார். தலைவன் சும்மா இல்லாமல் என்ன பண்ணுவாப்புல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவரோட வீட்டில் எதிரில் இருக்க அப்பார்ட்மெண்ட்டை வந்து சும்மா வேடிக்கை பார்த்துன்னு இருப்பார் அவரோட வீட்டு ஜன்னலில் இருந்து. அந்த டைம் என்டர்டைன்மெண்ட் அப்படிங்கிறது பெருசாக இருக்காது இல்லையா, ஸோ அதனால் வெளில உட்காந்து அப்படியே பார்த்துக்கிட்டு ரெஸ்டின்னு இருப்பார். அவரோட எதிர் அப்பார்ட்மெண்ட்டில் வந்து ஒரு சம்பவம் அப்படிங்கிறது நடக்கும். அதை வந்து இவர் பார்த்துருவார். அந்த சம்பவம் உண்மையிலேயே நடந்துச்சா இல்லையா அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன்லேயே வந்து இருப்பார். அதை வந்து ஸ்பை பண்ணிகிட்டே இருப்பார். அவரை வந்து வெறித்தனமாக ஒரு பொண்ணு வந்து லவ் பண்ணும். அந்த பொண்ணுகிட்டையும் சொல்லி வந்து கன்ஃபியூஸ் ஆகிப்பார். இந்த மாதிரி நடந்தது, இது நடந்துச்சா இல்லையா, உண்மையிலேயே எதிரில் இருக்கவன் அந்த சம்பவத்தை பண்ணானா இல்லையா அப்படின்ற மாதிரி ஒரு கன்ஃபியூஷன்லேயே இருப்பார். ஸோ கடைசி வரைக்கும் அந்த சம்பவம் நடந்ததா இல்லையா, இவர் பார்த்தது உண்மையா இல்லையா அப்படிங்கிறத நோக்கி தான் இந்த கதை ஒரு இந்த படம் அப்படிங்கிறது வந்து போகும். வருத்தப்படாதீங்க, இந்த படத்தை பற்றி நம்ம ஆல்ரெடி பிளைண்ட் டேட் எபிசோடில் கம்ப்ளீட் பிரேக் டவுன் அப்படின்றத வந்து போட்டிருக்கோம். எங்கடா இந்த படத்தெல்லாம் நான் போய் பார்க்குறது அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்க அப்படின்னா தாராளமாக நம்ம வீடியோ போய் பாருங்கள். கம்ப்ளீட்டாக இந்த படத்தோட கதை, அந்த கதையோட அம்சம், இந்த படத்தை பற்றி இருக்க சின்ன சின்ன டீட்டெயில்ஸ் எல்லாத்த பற்றியும் அந்த வீடியோவில் வந்து பேசியிருக்கோம். ஸோ கண்டிப்பாக அந்த வீடியோ போய் பாருங்கள், இந்த படத்தை பற்றி நீங்களும் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்போ நான் சொன்ன லிஸ்ட் ஆஃப் திரைப்படங்கள் எல்லாமே அதோட கதைக்களம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, இல்லை இதெல்லாம் ஒரு கதையா,
இந்த கதையை எப்படி இவங்க வந்து அவ்வளோ கன்விக்ஷனோட எடுத்திருப்பாங்க அப்படின்ற மாதிரி தான் நம்மளை ஆச்சரியப்படுத்துது. ஏன்னா ஒரு ப்ரொடியூசர் கிட்ட போய் இப்போ நான் சொன்ன திரைப்படங்களோட அந்த ஒன் லைன் ஒரு பிளாட் வந்து சொன்னோம்னு வைங்களேன், இந்த கதையெல்லாம் எப்படிப்பா ஓடும், இதெல்லாம் எப்படிப்பா நம்ம வியாபாரம் பண்ணுறது அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லுவாங்க. ஆனால் இந்த கதையை அவ்வளோ கன்விக்ஷனோட எடுத்து அதை ப்ராப்பராக ஸ்க்ரீன் பிளே பண்ணி மேக்கிங்கில் ஆச்சரியப்படுத்தி இன்னைக்கு வரைக்கும் ஒரு கல்ட் கிளாசிக் திரைப்படமாக வந்து கொண்டாடப்படுது. இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கிரியேட்டரா நம்ம என்ன கத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு தோன்ற ஐடியாஸ் எல்லாமே ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். மற்றவங்க கிட்ட அந்த ஐடியா சொல்லும்போது இதெல்லாம் என்னடா ஐடியா அப்படின்ற மாதிரி தான் வந்து இருக்கும். ஆனால் அந்த ஐடியா உண்மையிலேயே உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு தோணுச்சுன்னா, உங்களுக்கு ஒரு கன்விக்ஷன் அப்படின்றது இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஐடியாவில் நீங்கள் ஒர்க் பண்ணும்போது அதோட எண்ட் ரிசல்ட் அப்படிங்கிறது வேற ஒரு ரிசல்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறது தான் இதுல இருந்து நம்ம கற்றுக்க வேண்டிய விஷயம். ஸோ இந்த வீடியோ நல்லா போச்சுன்னா கண்டிப்பாக பார்ட் 2 வீடியோ அப்படிங்கிறது வந்து போடலாம். அந்த பார்ட் 2 வீடியோல இதே மாதிரி கிரேசியான கதைகள் தமிழ் திரைப்படங்கள்ல என்னெல்லாம் வந்திருக்கு, அது என்னென்ன திரைப்படங்கள், இன்னைக்கு வரைக்கும் கல்ட் கிளாசிக்கா கொண்டாடப்படுற திரைப்படங்கள் என்னென்ன அப்படிங்கிறதையும் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இந்த கேட்டகரியில் உங்களுக்கு என்ன தமிழ் படங்கள்லாம் தோணுது, டக்குன்னு தோணுது அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. நானும் தெரிஞ்சுக்கிறேன், கமெண்ட் பார்க்குறவங்களும் தெரிஞ்சுப்பாங்க. அதே மாதிரி இப்போ நான் சொன்ன லிஸ்ட் ஆஃப் திரைப்படங்கள் நீங்க பார்த்துருக்கீங்களா, அந்த திரைப்படங்கள் மேல உங்களோட ஒப்பீனியன் என்ன, நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது உங்களுக்கு அதே எக்ஸ்பீரியன்ஸ் தான் இருந்ததா அப்படிங்கிறதையும் வந்து கமெண்ட்ல சொல்லுங்க, டிஸ்கஸ் பண்ணலாம். சினிமா போகன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கண்டிப்பா பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி குறிப்பா சினிமா லவர்ஸ் எல்லாருக்குமே வந்து ஷேர் பண்ணுங்க. வேற ஒரு நல்ல வீடியோ ஒரு நல்ல கண்டென்ட்டோட உங்களை வந்து சந்திக்கிறேன். Until then it's bye from Deva.